ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி பப்பாளி ஜூஸு ரெசிபி பற்றி பார்ப்போம். நான் இன்றைக்கி 2 பப்பாளி எடுத்து வச்சுருக்கேன். பப்பாளி பழத்தில் நார் சத்து, விட்டமின் சத்தெல்லாம் காணப்படுது. பப்பாளி பழத்தில் உள்ள தோலை ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க இந்த பப்பாளி ஜூஸை தினமும் குடிக்கலாம். உடல் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த ஜூஸை குடிக்கலாம். பப்பாளி ஜூஸை டெய்லி குடிக்கிறதுனால நல்லாவே பலன் கிடைக்கும். பப்பாளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் கொண்டதில் ஒன்று பப்பாளி. பப்பாளியில் உள்ள வித்தெல்லாம் எடுத்திருக்கேன். பப்பாளி பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால புற்றுநோய் வராமல் நம்மளை பாதுகாக்கிறது. பப்பாளியாக பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். பப்பாளியை ஜூஸாகவோ இல்லைன்னா பழமாகவோ சாப்பிடலாம். பப்பாளி ஜூஸ் போடுறதுக்கு தேவையான லெமன், ஒயிட் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக ஹனி கூட இதுக்கு ஆட் பண்ணலாம். பெப்பர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஐஸ் க்யூப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி கப்பில் கட் பண்ணி வச்சுருக்க பப்பாளியை உள்ளே போடுறேன். பப்பாளியில் ஆல்ரெடி இனிப்பு இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் சுகர் ஆட் பண்ணுறேன். லெமன் புழிஞ்சு ஊற்றுறேன். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணுறேன். மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கிளாஸில் ஊற்றுறேன். இந்த ஜூஸை டெய்லி குடிக்கிறதுனால ஃபேஸில் உள்ள சுருக்கங்கள்லாம் குறைஞ்சி ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகுது. கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணுறேன். பெப்பர் எப்போவுமே லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும். நம்ம கிரைண்ட் பண்ணும்போது ஆட் பண்ணக்கூடாது. ஐஸ் க்யூப் ஆட் பண்ணுறேன். குடிக்கிறதுக்கு இந்த ஜூஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டான ஹெல்த்தியான பப்பாயா ஜூஸ் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.